नमो देवी तुभ्यं नमः।
ஐ அம் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம். நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிரார்த்தல் பண்றவோ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவைக்கு இவங்க கிட்டெல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு. சேச்சே, நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளைக்காரங்க இருந்து வாங்கி இவர்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவர்களே திருடிக்கிறானுங்க, இவர்களே பாம் வைக்கிறானுங்க, இவர்களே பஸ்ஸ கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க. பத்தா குறைக்கு புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்களுக்கு ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்கப்ல வை மேம். எஸ் சார். ஹலோ, ஐஜி ஹியர். குட் மார்னிங். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கிறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன். மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க. அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. Yes, sir. நீ என்ன பண்ற? இங்க இருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். சார், கூப்பிட்டீங்களா? மேடம் உட்காருங்க. பரவாயில்ல சார். என்னமோ தெரியலமா, என் கண்ணை என்னால் நம்ப முடியல. என் நிழலே எனக்கு துரோகம் செய்யுமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஒரு முக்கியமான வேலை சொல்றேன், செய்வீங்களா? சொல்லுங்க சார், செய்றேன். என் கார்ல இருக்கிற என்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட முக்கியமான தஸ்தாவேஜுகளை கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம லாயர் கிட்ட ஒப்படைக்கணும். லாயர் பரமேஸ்வரன் கிட்ட தானே சார்? அவரேதாமா. இந்தாமா கார்கி, இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் என் பொண்ணா நினைக்கிறேன். இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். பி கேர்ஃபுல். எஸ் சார். ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே. செந்தில்,
எங்க இருக்க? எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். படவா எங்கடா இருக்க? டாடி நான் இங்க இருக்கேன். புடி, ஏய், ஏய், செந்தில். டாடி எங்கடா இரு- உங்களால பிடிக்க முடியாது. எங்கடா இருக்க நீ? அடடே, கவிதாவா? சாரி டார்லிங். ஐயா, வேணும் நல்லா இடிச்சுக்கிட்டீங்களா? டேய் போடா. என்னங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச புடவைன்னு எவ்வளவு ஆசையா கட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? இதுல போய் காஃபி ஊத்திட்டீங்களே. ஐ அம் சாரி டார்லிங். உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டீங்க. ஐயோ, ஒரே காஃபி நாத்தம். வாசனையா இருக்கு. சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன, நான் இப்ப மறுபடியும் போய் குளிக்கணும், மறுபடியும் புடவை மாத்தணும். நீ கவலையே படாத. நானே உன்னை குளிக்க வச்சு, நானே உனக்கு புடவைய மாத்தி, உன் உடம்பு முழுக்க சென்ட் அடிச்சு. நீங்களா? அப்புறம் டாடி, புள்ள பொறுப்பா இல்லையே, இவன் கையில மில்ல ஒப்படைச்சா நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட போறான்னு உங்க செக்ரட்டரி மூலமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்க வக்கீலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களாமே. கரெக்டா சொல்லிட்டியே. நீ திருந்துவேன்னு பார்த்தேன். எப்படி டாடி திருந்த முடியும்? கஷ்டப்படுறவனா நல்லவனா இருக்க முடியும். ஆனா என்ன மாதிரி கோடி கோடியா சொத்து இருக்கிற ஒருத்தன் எப்படி டாடி தப்பு பண்ணாம வாழ முடியும்? அதனால 10ஓட 11 இருக்கட்டுமேனு இன்னொரு தப்பும் பண்ண போறேன். என்னடா சொல்ற? டாடி, காந்தியே சொல்லியிருக்காரு, வலியால துடிக்கிற ஆட்டுக்குட்டிய கொன்னுட சொல்லி. பாவம் வயசான காலத்துல நீங்களும். அப்பா அப்பாடி அப்பா, ஒரு பொம்பளைய குளிப்பாட்டி சேலை உடுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடாப்பா. அப்பாடி அப்பா அப்பாடி. சீ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, புடியவனே. டாடி என்ன முடிஞ்சா புடிச்சுங்க. என்னாச்சு? ஏய், நம்ம ஆளுங்க அனுப்பி அந்த எதிர் வீட்டுக்காரன் கவனி. எங்க அப்பாவை கொலை செஞ்சது நான் இல்ல, அவரோட செக்ரட்டரி ராதான்னு எல்லாரும் நம்பணும். அவ போற வண்டியில இந்த டெட் பாடியை ஏத்தி அனுப்பு. ஹலோ 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 ஹலோ. என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து போன வேலை செய்யுங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் நேரா போயிடலாம். இருங்க, நான் பார்க்கிறேன். பயப்படாதீங்க. எங்களுக்கு துரோகம் செய்யறவங்களை தான் நாங்க சாகடிப்போம். நீங்க எங்களுக்கு துரோகம் செய்யாம இப்ப நீங்க கண்ணால பார்த்த கொலைய கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இப்பவே வீட்டையும் காலி பண்ணிடுங்க. அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். எனக்கும் துரோகம் பண்றவங்களை சாகடிச்சு தான் பழக்கம். மரியாதையா என் மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு போங்கடா. ஏய்யா, கையே இல்லாம வெறும் நம்பிக்கையோடவா இவ்வளவு நேரம் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த? நம்மள போலீஸ்ல காட்டி கொடுக்காம வீட்டை காலி பண்ண மாட்டாரு. அண்ணன் மிலிட்டரி ஆபீசரா, பொய்யே பேச மாட்டாரு, உண்மைதான் பேசுவாரு. அண்ணன் நிறைய பணம் தரேன், வீட்டை காலி பண்ணிடு. பணமா? மிலிட்டரி இருக்கப்போ இந்த நாட்டை காட்டி கொடுத்தேன், கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பேன்டா. இடியட். டேய், நாட்டுக்காக தன் கைய கொடுத்தவருடா இவரு. இவர்கிட்டயே நீங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறீங்க? ஐயோ, உண்மைக்கு நேர்மைக்கு கிடைச்ச பரிச பாத்தியா? டேய், இதுக்கப்புறம் ஏன்டா உசுர வச்சுக்கிட்டு இருக்கிற?
கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷனையும் வச்சுக்கிட்டு நாங்க கொடுக்கிற பணத்தையும் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பானா? அதை விட்டு டமாஸ் பண்றேன். சந்தோஷமா? கண்ணெதிர நடக்கிற தப்ப கண்டிக்கிறது தான் என் சந்தோஷமே இருக்கு. உங்களை நான் போலீஸ்ல காட்டி கொடுக்காம விட மாட்டேன். ஊரை விட்டு போயிடுறோம், எங்களை காட்டி கொடுக்க மாட்டோம்ல. விடுங்க. டேய், என் உயிரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்காம விட மாட்டேன். மம்மி மம்மி டாடி கிட்ட வராதீங்க. எங்களை விட்டுடுங்க. டேய், எங்களை விட்டுடுங்க. வராது. கிட்ட வராது. கிட்ட வராது. அம்மாவை அடிக்க கூடாதா? கொஞ்சம் பாரு.
எனக்கு தெரியுண்டே, இவ யாரையாவது காதலிச்சிருப்பா, திருட்டுத்தனமா ஓட பாக்குறா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. வெண்ணிலா வருகிறாய், கார்மேகம் என்னும் காரில் இந்த ஊர்வலமோ. வெண்ணிலா வருகிறாய், கார்மேகம் என்னும் காரில் இந்த ஊர்வலமோ. விண்மீன்களே வழியெங்குமே கண்மின்னலே, அம்மம்மா ஆனந்தமே மோகனத்தின் ஆகனத்தில் பௌர்ணமி. வெண்ணிலா வருகிறார், கார்மேகம் என்னும் காரில் இந்த ஊர்வலமோ. கைது செய்ய கைகள் ஈட்டுமா காவிரியின் நீரலைகள், கொள்ளிடத்தில் வெள்ளம் போதுமா தீர்ப்பெழுதும் தேன்முகில்கள். கைது செய்ய கைகள் ஈட்டுமா காவிரியின் நீரலைகள், கொள்ளிடத்தில் வெள்ளம் போதுமா தீர்ப்பெழுதும் தேன்முகில்கள். எவன் ஆணையிட்டு மானம் கண்ணி அடங்காது, அந்த வானை போல வாழும் பெண்மை அஞ்சாது. போக போக ஆயுள் போலவே பாதையெல்லாம் தெரிகிறது, பாதி தூரம் போன பின்புதான் போதி மரம் தெரிகிறது. போக போக ஆயுள் போலவே பாதையெல்லாம் தெரிகிறது, பாதி தூரம் போன பின்புதான் போதி மரம் தெரிகிறது. அட நாளை என்ன ஆகும் என்று ஏங்காதே, இன்னும் போக வேண்டும் என்று கொண்டு தூங்காதே. நீ சொல்லியா வண்ணப்பூ பூத்தது, வேரோடுதான் நீர் ஊற்றுவான் ஜீவன் தந்தவன். வெண்ணிலா வருகிறாய், கார்மேகம் என்னும் காரில் இந்த ஊர்வலமோ. வெண்ணிலா வருகிறாய், கார்மேகம் என்னும் காரில் இந்த ஊர்வலமோ. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், நான் துணிச்சலை சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இட்டாலிக்கு 10 கோடி அனுப்பணும் boss. அனுப்பிச்சதா சொன்னீங்க. இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு கூட ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ். இமிடியேட்டா அட சாவிங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதைப் பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கமான் follow me.
ஏரியாமே இங்கதான் சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் த டோர். யோ, ஒழுங்கா கதவை திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? பீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும். கமான், ஃபாலோ. டேங்க் ஃபுல் பண்ணுங்க. மேடம் பெட்ரோல் 30 லிட்டர் 512 ரூபாய். இன்னும் 12 ரூபாய். என்கிட்ட சில்லறை இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். மேடம், நீங்க எந்த பக்கம் போறீங்க? ஸ்ட்ரைட்டா தான் போறேன். ஏன்? இல்ல, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் வழியில இறங்கிக்கிறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான். சரி, ஏறுங்க. தேங்க்யூ மேடம். உள்ள யாரும் இல்ல சார். ஓகே. மூவ். பின்னால் இருக்க வேனை செக் பண்ணுங்க. யாரும் கேட்டா ஒரு முக்கிய அறிவிப்பு. சென்னை மத்திய சிறையில் இருந்து விஜய் என்கிற ஆயுள் கைதி சற்று முன் தப்பிவிட்டார். அவனுடைய அங்க அடையாளங்கள் ஏன் வண்டி நிறுத்தின? தெரியல. செக் போஸ்ட். பின்னால் இருக்க வண்டியெல்லாம் செக்அப் பண்ணுங்க. எஸ் சார். போலீஸ் என்ன யாருன்னு கேட்டா என் புருஷன் ஃபேக்டரியில் வேலை செய்யும்போது அடிபட்டுச்சுன்னு சொல்லு. இல்லைன்னா சுட்டுடும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். விஜய்கிற கொலகார நம்பர் TN 59A 7588 வெள்ளை நிற பிரீமியர் கார்ல ஒரு பொண்ணோட இந்த வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்கான். யார் இவர்? ஏன் இப்படி இருக்காரு? என்னாச்சு மேடம்? என் புருஷன் ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது தலையில அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். சீக்கிரமா போகணும். சரி சரி, பார்த்து போங்க. ஓகே சார், இன்ஸ்பெக்டர் இப்பவே இன்ஃபார்ம் பண்றேன்.
அட பாவி, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? நீ யாரையோ கொலை பண்ணிட்டு வந்துட்டு ஏன் உயிரை எடுக்கிற? விடு விடு என்ன, விடு விடு, leave me, leave me. சத்தம் போட்டு கலாட்டம் பண்ண உண்மையிலே கொலைகாரன் ஆயிடுவேன். போய் வண்டியில ஏறு. கேஸா பிடிச்சி பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு, கழுத்தை விட்டு. அண்ணன் காலு அது அப்புறம் விட்டாதான் ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. ஐயோ இந்த நிலைமைக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார், ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன், இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காதே. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு, மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன் ஃபாலோ. சைலண்ட். இங்கதான் சார், இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட், அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி, வயிற்று வலி. அவனை புடிக்கல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய், கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா? சார் துடின்னு சொல்ல சார். கைய விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இது எல்லாம் நீ தாங்கிவாடா. சரி சார், விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கதை தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவனை புடிங்கடா, பொட்டை வெட்டி விடுறேன். போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இப்ப எங்க கூட்டு போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்த? உங்களை நீங்களே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் ஒரு பிட் பாக்கெட், ஒரு திருடன், அதுக்கு மேல ஒரு கொலைகாரன். போதுமா? இப்போ உங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்க கூட்டிட்டு போல, ஒரு நல்லவரோட கார்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். மனசாட்சி உள்ள மனுஷன் நீங்க. ஆமாங்க, எப்படா ஒரு பொண்ணோட முந்தான விலகும் ஆணு பாக்கலான்னு காத்துட்டு இருக்கிற ஆம்பளைங்க மத்தியில என் முழு உடம்பையும் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சோம். ஒரு டாக்டர் நோயாளிகிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்குவாரோ அப்படி நடந்துகிட்டு நீங்களா பிக் பாக்கெட், திருட, கொலைகார? என்ன சொல்ற? இப்படி நினைக்கிறவ ஏன் அப்ப போலீஸ் கிட்ட கை நீட்டி பேசினேன்னு பாக்குறீங்களா? சார், ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு சார். அதனால அதுவும் அங்க தெரியுது, அந்த குடிசையில போய் தண்ணி கொண்டு வந்து ஊத்தினேன் சார். கொலகாரன் விஜய் இந்த கார்ல தப்பிச்சு போனதா ஒயர்லெஸ் மூலமா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு.
ஐயோ, அவன் கொலைகாரனா சார்? ஆமாமா, இருக்கும். அவனை பார்த்து அப்பவே நான் நினைச்ச கொலைகாரனா தான் இருப்பான்னு. எவ்வளவு உயரத்துல வாட்ட சாட்டமா இருந்தா சார். அவன் திடீர்னு என் கார் முன்னால டக்குன்னு நின்னா. நான் பயந்துட்டு காரை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என் கார்ல ஏறி இப்படி நீட்டினா சார். என்ன மேடம்? கத்தி சார், இவ்ளோ பெரிய கத்தி நீட்டினா சார். நீட்டிட்டு நீ காரை நிறுத்தாத, அப்படி ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்னா சார். நானும் பயந்து காரை ஓட்டிக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறம் திடீர்னு காரை நிறுத்துன்னா சார். நானும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அவன் இறங்கி அவன் கிட்ட சொன்னான் சார், நான் ஓ கார்ல தான் தப்பிச்சுட்டு ஓடி போனதா நீ போலீஸ் கிட்ட சொன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னேன் சார். சரி, அது இருக்கட்டும். அவன் எங்க இறங்கணும்? அது வந்து இப்படியே போனா 2 கிலோமீட்டர் இருக்கும் சார். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அங்கதான் இறங்கி ஓடிட்டான் சார். ஆமா, நல்ல மனசுள்ள உங்களை ஏன் போலீஸ் விரட்டுது? அதான் என் தலையெழுத்து. ஏய் விஜய், இனிமேலும் பட்டனை தச்சுக்கிட்டு உன் துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான். அக்கா, இப்போது புரிஞ்சுக்கிட்டிய? பட்டுன்னு அறுத்ததே அதுக்காகத்தான். அடப்பாவி, கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா? இருக்காதா பின்ன? ஒன்னு சொல்ல மறந்துட்டனே. நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. என்ன சொல்லு. ஐயோ, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. அப்படி போடு. பவானி! அக்கா, அக்கா, என்னடா இது? முட்டை போடுற கோழி மாதிரி அக்கா அக்கானிக்கிட்ட என்னடா விஷயம்? அக்கா, பவானி இன்னைக்கு ஊர்ல இருந்து வரான்னு சொன்னேன்ல, நான் ஸ்டேஷன் போய் பார்த்தேன். அவ வரல. வரலையா? என்ன வரல? அவ வரல, நான் வருத்தப்பட்டு இருக்கேன். வரலையா? யாருன்னு சொல்லுங்க. மாமா என்ன மாமா, கோச்சுக்கிட்டீங்களா? பின்ன என்ன, நீ வரேன்னு சொன்னதும் காலையில இருந்து உனக்காக ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன். நீ என்னடானா என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அக்கா பொண்ணுக்கு அவளோட பேர் நட்சத்திரத்தை சொல்லு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் சாமி? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வஸ்தேத்யே சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜெயதி மகாகணபதே மகாகற்பூர்ணீராஞ்சனம் தர்சயாமி. எது எப்படி இருந்தாலும் விஜய், உன் கல்யாணத்துக்கு நான் தான் மாங்கல்யம் தந்து நானேனா சொல்ல போறேன். மாங்கல்யம் அபச்சார. ஓம் விநாயகாய நமஹ. அம்மா, தவளை மறந்து வச்சுட்டாமா, கொஞ்சம் எடுத்துட்டா. ஐயோ, நிம்மதியா சமைக்க விட மாட்டாளே. ஏண்டி, போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதா? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னுட்டு உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுண்டா. அப்படியே இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. அதையும் மறந்து தொலைச்சியா? இன்னும் எதையெல்லாம் மறந்தேன்னு சொல்லு, எடுத்து தரேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் மறக்கல. அம்மா சாரிமா. என்னடி சாரி? தானி மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டம்மா. ஐயோ, உன்னை பெத்த பாரு. ஏன் பெத்த? இது தெரியாம தாண்டி இவ்வளவு நாளா முழிச்சிட்டு இருக்கேன். அம்மா, சீக்கிரம் கொண்டாமா. இது வந்துட்டு நல்லம்மா. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரமா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? பாஸ் ஆகணும் தான். அது இங்க இருந்தே வேண்டிக்கலாமே. சாமியை நேர்ல தரிசனம் பண்ணாதானே முடியும். போகலன்னா சாமி கோச்சுப்பாரா? கோச்சுக்காரா? பயங்கரமா கோச்சுக்காரு. நான் வரேன்ப்பா. போ, சாமி கிட்ட வேண்டிக்கிறத நானும் வந்து பாக்குறேன். என்னங்க விடுங்க. ஏன் வைக்கப்படுற? அச்சச்சோ, யாராச்சும் பாத்துற போறாங்க. இது என்னது? எலஸ்டிக். ஓஹோ, இது இங்க எப்படி வந்தது? நீ முத்தம் கொடுத்தனா தானே வந்தது. இத நீ இதாலேயே எடுக்கிற. கமான். நோ 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 நோ, கமான். நீ முத்தம் கொடுத்து தான் இதை எடுக்கணும். கமான் கமான்.
ஏய் நில்லு. உன்னை என்ன செஞ்சாலும் தரும். போடி போடினா உன்னை எப்படி எல்லாம் செல்லமா வந்து அதே மண்ணள்ளி போட்டுட்டு அடி பாவி. பணத்துக்காக பாசத்தை மறந்துட்டு அடி பாவி. சின்ன வயசுல இருந்து பார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்து உன்னையே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டானே, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு அடி பாவி. அக்கா கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கக்கா. என்னக்கடா சொல்றது? அந்த மில் ஓனர் பையனும் இவளும் ச்சே. ஆமா மாமா, அவரை நான் காதலிக்கிறேன். என்னையும் அவருக்கு தந்துட்டேன். அக்கா எங்க போறீங்க? இந்த அசிங்கம் வெளியில தெரியறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடு. அக்கா பிள்ளைங்க செய்யற தப்புக்கு இதான் முடிவுனா நாட்டுல ஒரு பெத்தவங்க கூட உயிரோட இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டா மட்டும் இவ வயித்துல இருக்கிற குழந்தை வளராம போயிடுமா, இல்ல நம்ம குடும்ப மானத்தை தான் காப்பாற்ற முடியுமா? என்ன என்னடா பண்ண சொல்றேன்? அக்கா இவ காதலிச்சிருந்தா அவன் நல்லவனா கேட்டவனா முடிவு பண்ணிருக்கலாம். என்ன தவிர்த்தீங்க? பின்ன என்னங்க, அடுத்த மாசம் போய் கல்யாணத்தை வச்சுக்கலான்றீங்களே, அடுத்த மாசம் என்ன மாசம்? மார்கழி. மார்கழில யாராவது நல்ல காரியம் பண்ணுவாங்களா? அதான் தையில வச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன், அதுக்கு போய் பயந்துட்டீங்களே. அப்படியா? பயமுறுத்திட்டீங்க சம்பந்தி. இது மாதிரி பயமுறுத்துற விஷயம் நிறைய வச்சிருக்கிறேங்க. என்ன மறுபடியும் பயமுறுத்துறாரு? சம்பந்தி என்ன சொல்றீங்க? இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என் புள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சுங்க. அவனுக்கு குடி பழக்கம், பொம்பளை பழக்கம், சூதாடுற பழக்கம் இதெல்லாம் இருக்கு. ரெடி என்ன ரெடி? டேய் சும்மா இருடா. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த பாருமா, இதுக்கு மேலேயும் உனக்கு சம்மதம்னா தட்டை மாத்திக்கலாம், இல்லன்னா என் பிள்ளைக்கு வேற ஒரு இடம். எப்படி வசதி? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க 1000 உண்மைகளை சொல்றீங்க. உங்களுக்கு மறுமலா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். நிறுத்துங்க. வாமா, பணக்கார வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணும்போது கலாட்டா பண்ண யாரும் வரலையே நினைச்சேன். கரெக்டா வந்துட்டியே. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. இந்த போட்டோ பாருங்க. என்ன சம்பந்தி, அந்த போட்டோவில் உங்க பிள்ளையும் அந்த பொண்ணு கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கா? இந்த காலத்துல அந்த மாதிரி போட்டோ எத்தனை வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா தான் கட்டிக்க போற விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா. அதுவும் இல்லாம என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. சம்பந்தி, உங்க பொண்ணு நல்ல இடத்துல வாழணும் தலையில எழுதிருக்கு, அத மாத்திக்காதீங்க. இந்த பாருமா, பெரியவங்களை கூட்டிட்டு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வா. விசாரிச்சு உனக்கு ஒரு நல்ல முடிவை நான் சொல்றேன். எங்க அப்பா சொல்ற நல்ல முடிவை கேட்க நீ உயிரோட இருந்தா தானே. யாரா நீ? இவளோட முறமாமன். ஓஹோ, நியாயம் கேட்க வந்திருக்கியா? இவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் கை நீட்டு அடிச்சிருந்தேனா நியாயம் கேட்டிருக்க மாட்டேன். இவ படிக்காம படுதாரி ஆயிட்டான். புரியல? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. என்ன சொல்ற? உன்ன மாதிரி நியாயம் கேட்கிறவங்க எத்தனையோ பேர் எங்க ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ஏசி ஆன் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பியிருக்கோம். நீ அந்த மாதிரி வந்தவன் தானே? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தர்றேன், வாங்கிட்டு போ. எனக்கு பணம் தேவை. இவங்க 2 பேருக்கும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக, இவங்களுக்கு பழக்க போற குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கறதுக்காக, இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக. யாருக்கு வேணும் பணம்? இவங்க கல்யாணத்தை பத்தி உட்கார்ந்து பேசுவோமா? ஆஹா, எங்க முதலாளி உன்ன மாதிரி தரங்கட்டவங்களோட பேச மாட்டாரு. அதுக்குன்னு சில ஆளுங்களை வச்சிருக்காரு. அவங்கள கூப்பிடட்டுமா? டேய் வாங்கடா. நீ போமா.
போலீஸ் ஸ்டேஷன். அக்கா பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அநியாயமா கொண்டுட்டான் சார். இவர்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி போதுமான சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு இபிகோ 302 மற்றும் 308 செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். பணக்காரங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற சட்டத்துக்கு முன்னால உண்மையான கொலைகாரங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தான் நான் ஜெயிலிருந்து தப்பு. இந்த கட்டவுட்ல இருக்கிறவர் தான் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவர்தான் என்னோட பாஸ். உன் கையை வெட்டி விட்டானுங்களா? என்ன நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போறது யாரு? நான் தான் சார். அங்க கையை வெட்டு காலை வெட்டுன்னு சவுண்ட் வந்தா இல்லையா? சார் 2 போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் போய் பிடிக்கல? சார் ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்களா? அதை கேட்டு நம்ம ஏமாந்தோமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கையை வெட்டி விட்டாங்களேப்பா. ஏன் சார் ஒரு கையை வெட்டினாங்களா? ஏன் இன்னொரு கையை நீ வெட்டுறீங்கறியா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும். நீங்க தான் கட்டணும். மிஸ்டர் அசோக், நீங்க முதலாளி ஆகணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்தோம். அது இப்போ நடந்துடுச்சுங்க. இவர் முதலாளி மட்டுமல்ல, நம்ம ஃபேமிலியில ஒருத்தர். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் சார்? எஸ், கம் இன். உங்க அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவரை யாரோ கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு விரோதிகள் யாராவது இருக்காங்களா? விரோதிங்கன்னு யாரும் இல்ல. உங்க ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கினவங்க தான் இத கொலை செஞ்சிருக்காங்க. ஓஹோ. ஆமா,
உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? எங்க அப்பாவுடைய செக்ரட்டரி கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கு வரல. பேரு? ராதா. ஓ, ராதா. ம். ஓகே ஜென்டில்மேன், நாங்க என்கொயரி பண்ணிக்கிறோம். Thank you very much. நாம 2 பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான். நம்மள நெசமான சாமியார் நினைச்சு ஒரு கோடீஸ்வரன் நான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? அட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் வாய மூடு. ஓஹோ, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது, போய் 2 போலீஸ் கூட்டி வரும். சுற்றாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துலக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்கத்தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற? ஃபார்வேர்ட்ல போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலே சுட்டுருவேன். இது வரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் இருக்கிறானுங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஜெயில இருந்து தப்பிச்சு வரவன் 3 பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி, புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே, பயப்படாதீர்கள். நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோன்னா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துலக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷியர்களா இருக்கணும். அம்பலத்தரசே, அப்பனே, யார் அந்த 2 பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்திலே அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பாஸ், ஒரு ஐடியா. என்ன? இந்த Dress நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த Dress இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க Dress நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப Dress மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். சார், நீங்கன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த நாள் போட்டிருப்பியா? அது இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல ஆயுள் கைதிகள் 2 பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலைகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டு சார். இதான் சூப்பர் ஐடியாவா? தாலி கட்டின புருஷனையும் பறி கொடுத்துட்டு, பெத்த பொண்ணையும் பலி கொடுத்துட்டு, கூட பிறந்த நீயும் ஜெயிலுக்கு போயிட்டு, இதுக்கு மேல இந்த பாவம் எதுக்குடா உயிர் வாழணும்? எதுக்கு உயிர் வாழணும் சொல்லு? அக்கா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தனா மறுபடியும் ஜெயிலுக்கு போக மாட்டேன். நான் நிரபராதி நிரூபிச்சே தீருவேன். நீதிக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிற்கும் போது நீ இல்லாத அனாதை ஆயிடக்கூடாது. அதுக்காக நீ வாழணும். எனக்காக நீ வாழணுக்கா. தம்பி, உன்னை இழந்துட்டேன்ற எண்ணத்துலதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். சத்தியமா சொல்றேன், இனிமே நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்ப்பா. தற்கொலை பண்ணிக்கவே மாட்டேன். அக்கா, என்னப்பா? பசிக்குதுக்கா. உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? தம்பி, வாப்பா வா. நீ போய் சாப்பாடு எடுத்து வைக்கா. கயிறை கட்டிட்டு வந்துடுறேன்.
ராதா, போலீஸ்ல இருந்து எப்படி பிடிச்சு வந்த? சரி சரி, முதல்ல உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம். பேப்பர்ல பார்த்தோன்னு பயந்தே போயிட்டேன்டி. ஆமா, உனக்கு அவருக்கு என்ன தகராறு? என்னடி இதெல்லாம்? சத்தியமா நான் அந்த கொலையை செய்யலடி. அப்புறம் ஏண்டி பயப்படுற? போலீஸ்ல போய் சரண்டர் ஆக வேண்டியதானே? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா போலீஸ்ல போய் நான் அந்த கொலையை செய்யலன்னு சொன்னா அது அவங்க நம்பணுமே. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிட்டு இருப்ப? காலம் தாண்டி பதில் சொல்லணும். சரி சரி, எந்திரிடி. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, முதல்ல போய் குளி. விஜய், நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் பாத்துக்கிறேன். பாப்பா. யோ, மேல போ. நீ இந்த பக்கம் பாரு. என்ன தேடுறீங்க? ஒண்ணும் தெரியாது. எங்க உன் தம்பி? தம்பியா? கூட பிறந்த தம்பிய எப்படி காட்டி கொடுப்ப? என்ன இது? அது வந்து பசியா இருந்தது, சாப்பிடுறேன். உள்ள யாரும் இல்ல சார். மேல யாரும் இல்ல சார். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி அலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய், அவ என்ன கிளியோபாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்துட்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாஸ் நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தாம் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க.
ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு. ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏ, வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன். அதை இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறதையே இங்க இருக்கிறதையே ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, ஆள மாத்திட்டாளே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கிய, அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட், அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கறா, தனியா இருக்கறா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் மேட்ரு என்னன்னா, நீங்க மீட்டர் போடாதே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா. நீங்களா? ஏன் என்ன எதிர்பார்க்கல? நான் எதிர்பார்க்காதது என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு விஜய். நீங்களும் என்ன கொள்ளாரின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அன்னை தெரசாவுக்கும் ஆட்டோ சங்கருக்கும் வித்தியாசம் தெரியும். நீ கொலைகாரி இல்லை. சரி, உன் காருக்குள்ள அந்த டெட் பாடி எப்படி வந்துச்சு? இப்படி வந்து, ஆனா இப்படி வந்திருக்கலாம்னு எனக்கு தெரியும். குற்றம் செஞ்சவங்க நிம்மதியா இருக்காங்க, குற்றம் செய்யாத நாம போலீஸ் பயந்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு பயமே இல்லைங்க. ஏன்? நான் குற்றம் செய்யலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அது போதுங்க. நிச்சயம் நீ என்ன காப்பாத்துருவீங்க. நல்லா மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா இல்ல கூச்சமா வேணாமா? நல்லா மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா இல்ல கூச்சமா வேணாமா? மாறாப்பு மேலாகத்தான் கண்ணு படக்கூடாதா, ரோசாப்பு கண்ணத்துல தொட்டு புட்டாகதா? நல்லாத்தா மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன நோட்டமா கொண்டாட்டமா வேணாயா?
ஆடுது, கம்பி வேலி கண்டுக்காம தும்பி எம்பி தாவுது. போனா வெளியில உள்ள தள்ள பாக்குது, உள்ளுக்குள்ள வீக்குது, உச்சு கொட்டும் பச்சைக்குள்ள மச்சம் வைக்க பாக்குது. நான் தொட்டாலே தோசம் ஓட்டுமா, கைப்பட்டாலே 10 மாசமா. கொஞ்சம் விட்டா நீ கோட்டை தாண்டுவே, நெஞ்சு உள்ளார ஊத்த தோண்டுவே. அட தொட்டா போச்சு பட்டாம் போச்சு, சும்மா உடம்பு சிலு சிலுக்குது. மாறாப்பு மேலாகத்தான் கண்ணு பட்டா கூசாதா, ரோசாப்பு கண்ணத்துல முள்ளு தச்சா தாங்காதே. நல்லாத்தான் மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா இல்ல கூச்சமா வேணாமா. அந்திவானம் கொஞ்சம் செவந்தது, அள்ளியத கிள்ளி கொள்ள கையங்காலும் தின்னது. என்ன சொன்னாலும் வாசம் காட்டுவே, தாலி தந்தா தாவாசம் காட்டுவே. இந்த பொண்ணோட வம்பா போச்சுதே, இதுக்கு பேசாம ஜெயிலுக்கு தேவலே. கட்டு கட்டா மெட்டு கட்டி ஆளாசத்தை துடி துடிக்கிற. மாறாப்பு மேலாகத்தான் கண்ணு படக்கூடாதா, ரோசாப்பு கண்ணத்துல தொட்டு புட்டா ஆகாதா. நல்லாத்தான் மாட்டிக்கிட்டே மாட்டமா, என்ன நோட்டமா கொண்டாட்டமா வேணையா. நல்லாத்தான் மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா இல்ல கூச்சமா வேணாமா. மாறாப்பு மேலாகத்தான் கண்ணு பட்டா போதாது, மலை கட்டி மாத்திக்கலாம் நீ வாமா. நல்லாத்தான் மாட்டிக்கிட்டோம் வாட்டமா, கொண்டாட்டமா கொண்டாட்டம்தான் வாரேவா. இனிமே என்னால ஓட முடியாது. முதல்ல இந்த விலங்கு எடுக்கிறதுக்கு ஒரு வழி பாருங்க. நீயா? ஓ நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவனுங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். Yes, பிரைவேட் டிடெக்டிவ். yeah, glad to meet you. How are you? fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். Thank you, sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மஃப்டில இருக்கேன். Correct. I am Inspector Chowdhury from Delhi. From Delhi. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல. இது டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் எல்லாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். My family is all India family. Oh, you are all India family. Yeah. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? Who is this? இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யாரை கேக்குறீங்க? இவரு. My secretary. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. Yes, please. இருக்கடா கூப்பிட. இவன் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி கல்கத்தாவுல பங்களா இருக்கு, ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார். அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார்.
நீங்க ஒரு ஆயுள் தண்டனை கைதியா சார்? வெரி ஃபைன் பண்ணிதான் சார் அவன். சார் உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம், ஆனா இவன மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார், ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். பரவாயில்ல. ஏன்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா ஹாய் லவ்லி ஃபிகர். சார் ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவ்வரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார் அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? நாங்க தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார் ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார் கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமைக்க கூட்டிட்டு போங்க சார். சார் கொண்டு ரொம்ப போங்க thanks சார். வரேன் போங்க சார். உங்களை போங்க மறக்க மாட்டேன் சார். சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார் இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய் கையடறா. பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாவுல பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய் எங்க போனாலும் விட மாட்டேன். உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதானே, உனக்கு என்ன? வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒண்ணாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க. அதுக்காக நீங்களும் அவங்களும் ஒண்ணாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்தா ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரெயின்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன். அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறி கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. மல்லிகை பாடுதே பல்லவி சரணம் உடன் சேர்த்து, மாளிகை வாடகை தேவதை மேனி
இளமை அழைக்கின்றதே, இரவும் கரைகின்றதே, சிறகுகள் முளைத்திட கனவுகள் எழுந்திடும் காமன் விளையாட்டு. மல்லிகை பாடுதே பல்லவி சரணமுடன் சேர்த்து. பாடுதே பல்லவி சரணமுடன் சேர்த்து. I am, so why don't you come and sing and dance with me? கண்கள் என்னை தேடும், கைது செய்ய தூண்டும், கைகள் நல்ல தீண்ட எல்லை இடை தாண்டும், சின்ன இடை போரும் வண்ண கனிவாதம் இன்னும் வளைந்தாட என்ன நிலையாகும். ஒரு தொட்டில போட்டு நாளாச்சும் நான் பாட, நீ கட்டளை போடு பாலோடு தேன் பாய, தடுப்பனையார தள்ளாடும் பூவை கிள்ளாமல் முத்தம் கொடு. ஹை 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 பூ மல்லிகை பாடுதே பல்லவி சரணமுடன் சேர்த்து. மாளிகை வாடகை தேவதை மேனியினை மீட்டு. இளமை அழைக்கின்றதே, இரவும் கரைகின்றதே, சிறகுகள் முளைத்திட கனவுகள் எழுந்திடும் காமன் விளையாட்டு. மல்லிகை பாடுதே பல்லவி சரணமுடன் சேர்த்து. மாளிகை வாடகை தேவதை மேனியினை மீட்டு. காட்டினாங்களே அந்த 2 பேரும் அவனும் குழந்தைங்க கூட்டத்தை விட்டு தனியா வரட்டும், ஒரே அமுக்கு அமைக்கிடும். யாராவது கிட்ட வந்தீங்க, குழந்தை உயிரோட இருக்காது.
எதுக்கு நாங்க துரத்தி கொண்டாங்க? சொல்றேன் மாமா. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. தன்னை பெத்த தாய் ஒரு பொம்பளை, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களும் பொம்பளைங்க அப்படின்னு கூட பார்க்காம 10 பொம்பளைகளின் நடுத்தெருவில் வெட்டி கொன்னா. ரவுடிங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துற 10 போலீஸ் அதிகாரிகளை ஈவிரக்கம் இல்லாம சுட்டான். தெய்வத்துக்கு சமமான 5 பச்சை குழந்தைகளை கழுத்தை திருகி காலால மிதிச்சு கொன்னா. அப்படிப்பட்ட ராக்கி நாளா இன்னைக்கு தூக்கு மேடைக்கு போகக்கூடாது. அவன் வெளியே வரணும், இங்க வரணும். அதுக்காக என் சொத்து முழுக்க அழிஞ்சாலும் பரவாயில்ல. போ. ராக்கே, ஜெயில கிடைக்காதது 2. ஒன்னு தண்ணி, இன்னொன்னு பொண்ணு. அது 2 இங்க தாராளமா கிடைக்கும். நல்ல அனுபவம். என்ஜாய் யுவர் செல்ஃப். நோ, நான் இந்த குடி பிடிச்சது போலீஸ்காரங்க என்ன அடிக்க மறக்கத்தான். எந்த நேரத்துல என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களோன்ற பயத்தை மறக்கத்தான். பொண்ணுங்களோட சந்தோஷமா இருக்கிற மூட்ல நான் இல்ல. அசோக், நீ உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா நாளைக்குள்ள என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடு. ஓகே, உண்மையான நண்பனா நடந்துக்கிறேன். நீ இனிமே போலீஸ் கிட்ட மாட்ட மாட்ட. அது போதும் அசோக். எனக்கு போதாதே. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்த என்னால முடியும். அதே மாதிரி என்ன தூக்கு தண்டல இருந்து காப்பாத்த உன்னால தான் முடியும். என்ன சொல்ற அசோக்? நான் கொலை செஞ்சதை கண்ணால பார்த்த ஒரு குழந்தையோட விஜய்ங்கிறவன் நாளை காலையில கோர்ட்டுக்கு போக போறான். அவன் கோர்ட்டுக்கு போக கூடாது, அந்த குழந்தை சாட்சி சொல்லக்கூடாது. அதனால அவங்க 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிடு. யாரோ வாழறதுக்காக எத்தனையோ கொலை பண்ணிருக்கேன். இப்ப நான் வாழறதுக்காக அவங்கள கொலை பண்ணணும். அவ்வளவுதான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. குற்றவாளியும் இல்லாம, சாட்சியும் இல்லாம, என்ன வழக்குன்னு தெரியாம இந்த கோர்ட் கூடி இருக்கு. அதுக்கு காரணம் நேற்று ராத்திரி எனக்கு வந்த இந்த தந்தி. நீதிக்கு நீதி தேவை, சட்டத்துக்கு பாதுகாப்பு தேவை, உண்மைக்கு உண்மை தேவை. இந்த 3 உயிரோட இருந்தா இன்னைக்கு நான் இந்த கோர்ட்டுக்கு வருவேன். இதுதான் இந்த தந்தியோட வாசகம். இந்த தந்தியை அனுப்பிச்சவரு இதே கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருந்து தப்பிய குற்றவாளி விஜய். யுவர் ஆனர், இதுவரைக்கும் இந்த நீதிமன்றம் பெரிய பணக்காரங்களுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் நாட்டை ஆளும் பிரதமருக்காகவும் தான் இப்படி அவசரமா கூடியிருக்கு. ஆனா போய் ஒரு குற்றவாளிக்காக இப்படி கூடி இருக்கிறது தப்பு. சட்டத்தை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றுதான்.
குற்றவாளி வராவிட்டால் சட்டம் படித்த நாமெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவர்களாகி விடுவோம். இந்த தந்தியில் உள்ள வாசகத்தை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் குற்றவாளி விஜய் நிச்சயமாக இங்கு வருவார் என்று நான் நம்புவதை நீங்களும் உணர்வீர்கள்.
இவரான நான் கொடுத்த தந்தியை மதிச்சு எனக்காக காத்துட்டு ரொம்ப நன்றி. ரத்த வர பிடிச்ச மிருகங்கள்ட்ட இருந்து இந்த குழந்தையை காப்பாற்றி வரது நேரம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க உடனே அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். நோ யுவர் ஆனர், நான் என் உயிரை பணயமா வச்சு இந்த குழந்தையை காப்பாத்தது நானும் இவங்களும் நிரபராதை நிரூபிக்கிறதுக்காக இல்ல. நீதி, நேர்மை, நியாயம், உண்மை இதெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான். அவங்க கொல்ல வந்து இந்த குழந்தை இல்ல, இந்த நீதிமன்றத்துக்கு கிடைக்க போற உண்மையான சாட்சியம். கோர்ட்டு வாசப்படியை மதிக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, வேண்டியவனா வேண்டாதவனா, ஏழையா பணக்காரன்ற பாகுபாடு பார்க்காம அவன் சொல்றது மட்டும் காதுல வாங்கிக்கிட்டு உண்மையான தீர்ப்பை நீதிபதி வழங்கணும் தான் நீதி தேவதை கண்ணில் கருப்பு துணி கட்டிருக்கு. இந்த கோர்ட் அதை கடைபிடிக்கிறது உண்மைனா இந்த குழந்தையோட சாட்சியை ஏத்துக்கிட்டு இந்த குழந்தையோட சாட்சியை தெய்வ சாட்சியா மதிச்சு குற்றவாளி கடுமையா தண்டிக்கும். சட்டத்துக்கு தேவை சாட்சி. அந்த சாட்சி சரியா அமைஞ்சா குற்றவாளி யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனை நிச்சயம் உண்டு. இந்த வழக்கு வருகிற 10ஆம் தேதி என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கோர்ட் இத்துடன் கலைகிறது. இந்த வழக்கில் அப்ரூவராகி இருக்கும் குற்றவாளி அசோக்கின் கூட்டாளி சக்திவேலின் சாட்சியத்தின்படியும் குழந்தை சந்திலின் வாக்குமூலத்தின்படியும் குற்றவாளி அசோக் பெற்ற தகப்பன் என்று கூட பாராமல் தணிகாசலத்தையும் தன்னை காதலித்தவள் என்று கூட கருணை காட்டாமல் கன்னிப்பெண் பவானியையும் மற்றும் நாட்டுக்காக உழைத்த முன்னாள் ராணுவ அதிகாரி அவர் மனைவி இருவரையும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்திருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே அசோக்கிற்கு இந்திய குற்றப்பிரிவின்படி 302, 304, 308 ஆகிய செக்ஷன்களின் கீழ் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். யானைக்கும் அடிசருக்கும் என்பதைப் போல நீதித்துறையின் தவறான தீர்ப்பால் தண்டனை அடைந்த விஜய்க்கும் போலீசாரால் சந்தேகப்பட்டு தேடப்பட்ட இந்த பெண் ராதாவிற்கும் இந்த நீதிமன்றம் வருத்தம் தெரிவிக்கிறது. விஜய்க்கு அளித்த ஆயுள் தண்டனையை இந்த கோர்ட் ரத்து செய்து தீர்ப்பளிக்கிறது. என்ன ப்ரோ? எனக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லையே. டேய், இனிமணி அனதலடா. உனக்கு அம்மா அப்பா எல்லாமே இனிமே நாங்க தான். என்ன